உங்களுக்கு வேதாவை பத்தி அவன் தெரியல. அலெக்ஸ் எங்க ரிவ்யூலாம் 100% எங்கேயா தேவலாம் இனி நான் பார்த்த படத்துக்கு. அவ இல்ல எங்கேயாவது வந்து ஒரு 2 அதர் ஸ்டேட்டை புடிக்க வச்சிருந்தா இவனுக்கு இந்த பேச்சு இல்ல பேசுவானுங்களா? இன்னைக்கு அஜித் ஃபேன்ஸ் அதர் இல்ல ஸ்டேட்டுலாம் இன்னைக்கு டேய், அஜித் அதர் ஃபேன்ஸ் ஸ்டேட் எதுக்குடா? டேய் ஒழுங்கா இல்லடா படம் நடிச்சு தலை இருந்தாலே ஓன் ஸ்டேட் அடிச்சுட்டு இல்லடா போயிடும். இல்லடா தலை ஃபேன்ஸே தலையிடுகிறது காரணமே அதான்டா. நீ ஒழுங்கா ஆனா அப்புறம் படிச்சிருந்தா எனக்கு குமார் திட்டுவானுங்களே. இனிமேட்டு கன்னடா இண்டஸ்ட்ரிய பார்த்து தமிழ் சினிமால படம் எடுங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. அது ஒரு சந்தோஷம். டேய் அது காந்தாராக்கு தான்டா சொன்னாங்க, வேற எதுக்கும் சொல்லாம. கேஜிஎஃப் இல்ல காந்தாரா 2 கேஜிஎஃப் படத்தையும் சொன்னாங்க. அப்பயே சொன்னாங்க அலெக்ஸ். நான் அவனுங்க தான் ஆமா நல்ல படம் இல்ல எடுக்கிறேன் அப்படின்னு படமே எடுக்காத மாதிரி இருந்தானுங்க. என்னடா இல்ல கேஜிஎஃப் கம்பேர் பண்ணி சொன்னா ஓகே, காந்தாரா அது இல்ல பார்ட் 1 நல்லா. காந்தாரா கேஜிஎஃப் தவிர காந்தாரா கன்னடால என்ன வந்து படம் எல்லாரும் செம்ம பார்த்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது தியேட்டர்ல. செம்ம 2 3 வாட்டி நான் பார்த்தேன் பார்ட் 1 தியேட்டர்ல. நல்லா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது பார்ட் 1 எனக்கு சூப்பரா காந்தாரா பார்த்தோன்னது. அந்த படம் ட்ரெய்லர் பார்ட் 1 பார்க்கல, நல்ல டீசர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. பிளைண்டா போயிட்டு பார்த்தோம் படம். ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் எனக்கு வரையும் அந்த இல்லடா செம்ம இம்ப்ரெஸ் எனக்கு ஆச்சு அந்த படம். எனக்கு எனக்கு என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம போனது மாநகரம் படம். அது நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் அது மாதிரி படிச்சிருந்தப்போ தான்டா பிளைண்டா தான்டா போயிட்டு பார்க்கணும் போல படத்தை. அப்பதான் நல்லா என்ஜாய் பண்றோம். டிசி கூட அப்படிதான் போயிட்டு பார்த்தோம் படத்தை. சிட்டி சென்டர் மால்ல விளையாண்டுருக்கோம் பசங்க. ஏதாவது படத்துக்கு டிக்கெட் எடுறானா மாநகரம் நானுங்க திட்டி விட்டேன். ஏன்னா என்ன ஹீரோ என்ன மயிருன்னு தெரியாம டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு. உள்ள போய் பார்த்தா படம் நல்லா இருக்கு மாநகரம். அது மாதிரி அலெக்ஸ் போன படம் தான்டா நல்லா நான் என்டர்டைன்மெண்ட். மகாராஜா படம் அப்படிதான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பேர் கூட மகாராஜா தெரியும். விஜய் சேதுபதி படம் செருப்பால அடிப்பேன். ஏய் முத விஜய் நாள் போனோம்னானுங்கடா. விஜய் தெரியாது. அது சேதுபதி என்ன ஏதுன்னே படம்னாலுமே தெரியாது அந்த படம். ட்ரைலர் கீழர் எதுவுமே பார்க்கல அலெக்ஸ். திடீர்னு போனேன். ஓ அந்த அந்த மாதிரி நிறைய படம் இருக்குடா. அந்த மாதிரி பண்ணாதான் படமே செம்ம நல்லா என்ஜாய் டிமாண்டி பண்ணுவோம். ஒன்னே அப்படிதான்டா. டிமாண்டி ஒன்னே அப்படிதான்டா பார்த்தேன் தியேட்டர்ல. டிமாண்டி கால் 2 தியேட்டர்ல. டேய் குரூப்ல ஒன்னு அனுப்பியிருக்கேன். அலெக்ஸ் அப்படி பார்த்தா என்ன ஏதுன்னே தெரியாம போய் பார்த்த படம் ஜெயிலர் தான். செருப்பால் அடிப்பேன் இந்த ஓல் எல்லாம் எங்க கிட்ட ஓட்டணும். ஜெயிலருக்குலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வழக்கம் போல ஜெயிலரை ஓட்டிடுவீங்களா? எப்படி தெலுங்குக்காரனுங்களா? முதல்ல இந்த மாதிரி காமெடின்றது விருப்ப தர மாதிரி என்னடா கிழவனுக்கு இப்ப ஈஸியா ஜம்முன்னு வீட்டுல உட்காந்துருப்போம்டா போயஸ் கார்டன்ல. ஏன்னா வெறும் 350 கோடி தான் இந்த வருஷத்தோடைய ஹையஸ்ட் இது பண்றதுனால அவன் அடிச்சு விட்டு போயிடுவான். படம் ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணாலும் ஜெயிலர் 2 எத்தனை வந்து அடிச்சு விடுவான். அது ஏன் இதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அஜித் படமும் இல்ல. ஆனா அலெக்ஸ் நம்ம என்ஓசி கொடுத்துருவோம் இந்த வாட்டி. டேய் நம்ம அண்ணெல்லாம் இந்த மாதிரினா ஸ்பெஷல் ஷோவே போட்டு கொடுப்பாருடா. அவருக்கெல்லாம் ஏட்டு அந்த மாதிரி அலியன்ஸ் வந்து ஜெயிலருக்கு என்ஓசி கொடுத்துடலான்றேன். கொடுக்கலாம் அப்பதான் நான் இல்ல நீங்க இது வந்து ட்வீட் வந்து இவனுங்க என்ஓசி நாங்க குடுக்கறேன்னு மட்டும்தான் போடுறா. நீங்க தலைவடிக்க வந்து குடுக்காத படத்துக்குலாம் அடிக்க மாட்டாடிங்க. என்ஓசி குடுக்கலன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனா ஜெயிலர் 2 ஃபிளாப் ஆகணும்னு அது எல்லாருக்கும் ஒரு இதுவாகுது. பாப்போம். ஆனா தெரியல. திருப்பியும் ரீஷூட்லாம் பண்ணிருக்கான் படம். தமிழ் சினிமால பார்ட் 2 விளங்காது மேக்சிமம். எப்படிதோ ஒரு ரேரா ஹிட் ஆகும். ரொம்ப ரேரா. அதுவும் சின்ன படம் மட்டும் தான். பெரிய படம் எந்த படம் பார்ட் 2 ஹிட் ஆயிருக்கு? பெரிய படம் ஒரு பார்ட்டும் ஹிட் ஆயிருக்கு. இவன் அலெக்ஸ் ரஜினி அப்படின்னா ஸ்லோ மோஷன்ல வர போறான். அனிருத் ஹுக்கும் 2.0 பிஜிஎம் போட போறான். அது பரவாயில்ல மாதிரி ஆயிரும்ல. இல்ல அங்க கிளைமேக்ஸ்ல ஒருத்தன் பீடி கேட்டான் பாரு. இங்க யார் கேக்குறான்னு பார்த்தா ஹித்திக் ரோஷன். வார் 2க்கு ஒரு ஹைப் பண்ணி என்டிஆர் காவால விட்டா மாதிரி இங்க ரஜினி காவால விட போறான். லியோ டேய் இது கேளுங்கடா. டாக்ஸிக் ரிவ்யூ ஒன்லி 2 நெகட்டிவ்ஸ் தான். One is first half, another is second half. Other than that, it is a solid movie. இதெல்லாம் பழைய காமெடி அவன அவன் தான் படத்துல தான் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களாமே ரிவ்யூ கொடுத்ததுக்கு. ஆமா தெரியும்ல. நம்ம இவன் கனகராஜ் இருக்கிறான். கிறிஸ்டபர் கனகராஜ் தலையோட இதுக்கு ஒண்ணு இல்லடா. அவன் என்னன்னா அவன் காமெடியா ஏதோ ஒண்ணு போடணும்னு போட்டு விட்டுறான். ஆனா அப்படி போடக்கூடாது. அதான் ரிவ்யூ போடலாம். டாக்ஸிக்ன்றது டார்ச்சர்ன்றது உண்மைதானே அலெக்ஸ்? நம்மளுக்கு எங்களுக்குலாம் டார்ச்சர் இல்ல கண்டினியூஸா திரும்ப போட்டுருந்தான். ஒரு டைம் தெலுங்கு சைடு இருக்கானுங்க. இந்த பானிபூரி இந்த வெங்கிரி ஆமா அதான் இல்ல தெலுங்கு சைடு
வெங்கி ரிவ்யூ ஐடி எப்படி போச்சு? நடுவுல அதான் ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் சேர்ந்து அடிச்சு விட்டாங்கல்ல, அந்த மாதிரிதான். இல்ல அவனுங்களெல்லாம் கன்ஃபார்ம் மாட்டிக்கணும். அவனுங்க பல 100 கோடி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றானுங்க. இவனுங்க உண்மைடா சரிடா, சிம்பிளா நீ ரொம்ப ஒரு நிமிஷம் ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுவானுங்கடா அவனுங்க. மாமி ஒரு நிமிஷம் இல்ல. கிறிஸ்டோபர் கனகராஜ் நீ டாக்ஸிக் எல்லாம் பாராட்டுறிய, நாய் கேஜிஎஃப் பிடிக்கலன்னு போட்டான். அப்ப அவனுக்கு இல்ல டேய் எனக்கு இது இல்ல எனக்கு வந்து சரியான காண்டு ஒரு மேட்டர்ல இருக்குது. இப்ப இந்த டாக்ஸிக் படம் இருக்குது இல்ல, பிஎம்எஸ்ல வந்து ரேட்டிங் போடக்கூடாதுன்னு வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறானுங்க. ஆனா இது என்னடா எங்களுக்கு வந்தா மட்டும் வந்து எவனும் ஆர்டர் வாங்க மாட்டிருக்க, ரிவ்யூ இஷ்டத்துக்கு போடலான்றீங்க. வேறயா, நம்மலாம் வேற. அலெக்ஸ் நம்ம வேற. ஆனா நம்ம படம் எனக்கு 8.8 புரியவே வாங்குச்சு மாட்டேங்குதுடா உங்க கதை. 10க்கு. நம்மளுக்கு ரேட்டிங் நல்லா தான் இருந்தது. ஏய், ஏண்டா அது வாங்கட்டோம்டா, அது பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாம் இந்த படத்துக்கெல்லாம் போய் வந்து எப்பா, ஆர்டர் வாங்கிட்டு ஆனா வரீங்க, எல்லாம் இருடா, பாகப்பட்டு இருடா. அவரு இது. முன்னாடி ஆர்டர் வாங்கல கேவியன்னு. நம்ம டேய், படம் வந்து இருடா. 5.5 வாங்கினதுக்கு அப்புறம் தானே வாங்கினான். என்னடா டேய், நம்மளுக்கு இரு. தெரியும் மேட்ரு. உங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னா விஏஎஸ் மாதிரி ஓப்பனிங் கொடுங்க தமிழ்நாட்டுல. அத இல்ல இதுல வேற இதுல வேற வந்துட்டு மாஃபியா, ரூட் மாஃபியா. டேய் நாங்க ஒரு ஆர்டர் கூட பார்க்க மாட்டோம்டா நாங்கெல்லாம். ஆர்டர் இல்ல ஆடுறா இது. இல்ல ஒரு படத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியலடா, ஏய், கம்முனுடா. இல்ல இதுல ரூட்டு கிட்ட துட்டு இல்லாம பென்ஸ் படத்தையும் எடுக்காம வச்சுன்னு இருக்கிறானுங்க. அது டேய் நிவின் பாலி வேற முதல்ல கத்திட்டு இல்ல போறான். டேய் இரு. ஒரு படத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியாம லீக் பண்ணி விட்டு கம்முனுடா டேய். எங்களை போய் மாஃபியா கிஃபியான்னு இந்த இல்ல சொல்லுவாங்க. இரு ஒரு சில விஷயம் ஏய், அப்பனா ஆனா எனக்கு அலெக்ஸ் புரியும். எனக்கு இருக்கிறதுல சிரிப்பு என்னன்னா, டிஎம்கேல இருக்கவனுக்கு எல்லாம் என்ன போட்டாங்கன்னா, விஜய் வந்து பிஎம் ஆயிருவாரு, எல்லாம் ரூட்டு மாஃபியா தான் வேலை பார்க்கும் அப்படின்றாங்க. என்னடா இது? சரி, ரூட் மாஃபியா வேலை பார்க்கட்டும். அப்ப இவனுங்க என்ன புடுங்குறானுங்க? ஒரு ரூட் மாஃபியா கட்ட கூட வைக்கலன்னா உங்ககிட்ட அவ்வளவு கோடி சொத்துக்குது, என்ன புடுங்கிட்டு இருக்கு, அவ்வளவு கோடி இதுக்குது, காசுக்குது. அவன் ரூட் மாஃபியா என்ன பல மாஃபியா வச்சிருக்கானுங்க, ஆனா ஒண்ணும் புடுங்க முடியாது. ஏதோ 30,000 பேஜ் வச்சிருக்கீங்களா, வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருக்கீங்களா, பெரிய ஆளுங்களா நீங்களாம். அந்த மார்டின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, நம்ம இவன் இருமுடி நல்லா அந்த இருக்கா? அர்ஜுனோட சூப்பரா கசின் இருக்கு. படம் ஒண்ணு. ரவிதேஜா படம் நல்லா இருக்கான்னு? ஏய் அந்த நல்லா படம் இருக்கும், நல்லா இருக்காம்பா, பிளாக் நல்லா அந்த இருக்காம்பா, படம் அந்த நல்லா படத்துக்கு இருக்காம்பா. டிக்கெட் கிடைக்கிறது இல்லடா. டேய் ஒன்னும் இல்லடா, தெலுங்குல ரொம்ப நாள் கழிச்சு இது ஹவுஸ்ஃபுல் போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. நேத்து நிவின் என்ன பாலி படமும் ஒர்க்கிங் நல்லா டேல, இருக்குன்னா நேத்து 80% ஃபுல் அந்த இல்லடா படம் எங்க ஊர்ல. அப்பனா குமார், நிவின் பாலி படமும் நல்லா இருக்குன்னு நானுங்கடா. இதுல இருந்து ஒண்ணு என்ன நோட் பண்ற கலரு, இது கம்பேக் இயர் போல, புரியுதா? சூர்யா கம்பேக் கொடுத்துட்டான், ரவிதேஜா கம்பேக் கொடுத்துட்டான், ஆமா நிவின் பாலி கம்பேக் இவன் கொடுத்துட்டான். போடு நாகார்ஜுனா பையன் கம்பேக். ஒருத்தன், அவன் ஒரு செகண்ட் சன். அவனுக்கு அதுதான் ஹிட்டே இல்ல, அவன்லாம் அப்ப கம்பேக் கம்பேக். நாக கொடுத்தான்டா. சைத்தன்யாவா? இல்ல அதுதான் ஏதோ கம்பேக் இயர் போல. பட் கம்பேக் சரி, கம்பேக் கலரை கலை கொடுத்துட்டு அடுத்த எப்பங்க படம் லெனின் நடிச்சவங்க எல்லாம் கம்பேக் கலரை கோபேக் கொடுத்தாரு தல? கொடுத்துட்டு இருக்கானுங்க. கம்பேக் கொடுத்துட்டு அடுத்த படம் நாசமா கலரை போயிடுவான். லெனின் படமாடா ஆ சொல்ற? லெனின். ஆமா லெனின் படம் சூப்பர் லெனின் ஹிட் அந்த பாத்துட்டா படம். நல்லா தானே இருந்தது. நல்லா இதா விஜய் கலர தேவரகொண்டா மட்டும்தான் என்ன பாக்கலாம் கலர உங்க கம்பேக் இதுல கொடுக்கல. லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் வந்ததுல, அந்த மாதிரி மஜாவா ஏதாவது படம் இருக்கா? லிட்டில் ஆர்ட் ஏத்தி பாக்கடாடா, நல்லா இருக்குமா? அது ஏத்தணும் சூப்பரா நம்ம. இருக்கும் நல்லா அலெக்ஸ், ஜாலியா ஜாலியா போகும் இருக்கும். படம். டேய் தமிழ் இல்ல டப் இருக்கா? கலரை அந்த மாதிரி படம் பார்த்தாதான் நம்ம மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏய் கலரை கலர் தமிழ் அந்த டப் மாதிரி இருக்கா? படம் டேய் இருக்கா என்ன கலரு? இவ்வளவு பில்டப் பண்றீங்க? தெலுங்குல வேற டேய் ஏதாச்சும் கலரு நல்லா தமிழ் இருக்கு. டப் டேய் கலரு இதுவா? சொல்லுங்க ப்ரோ. இங்க ப்ரோ இந்த நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். அதான் இரு அந்த அந்த படம் என்னது, டேய் நிக்கில் இது யாரு, நானி ஒரு படம் நடிச்சானா இதே மாதிரி ஒரு லெனின் பேட்டர்ன்ல பேக்ரவுண்ட்ல ஃப்ரெண்டு கூட ஹிஸ்டரியா? இருக்கும். என்ன படம்? இது ஹிஸ்டரியா? இந்த அது போல இல்ல ஹிஸ்டரி இல்ல, ஒரு ஃப்ரெண்டு வில்லேஜ் பேக்ராப் தானே. ஃப்ரெண்டு செத்துருவான், அப்புறம் வந்து எல்லாரையும் சாவடிப்பானே. தசராவா? ஆ தசராவா? இது அப்படியே அந்த விஏ தசரா பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது. அதுதான் கலரு சொல்றேன். தசரா பில்லா வேற ஜமீன்தார் இது படம் நல்லா வேற. இருக்கும். பில்லா ஜமீன்தார். பிள்ளை ஜமீன்தார் சூப்பரா இருக்கும், செம்ம எனக்கு ஃபன்னா நானி இருக்கும். இல்லமா, எனக்கு நானி மொக்க படம் கூட நிறைய டைம் பிடிக்கும். பாரடைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, பாப்போம். டேய் அவன் மொக்க படம் எல்லாம் மினிமம் கேரண்டியாவே இருக்கணும். கொரியன் நானே மொக்க கனகராஜ் எப்படா படம் இருந்தது? கொரியன் கனகராஜ் கலரு. அது பார்க்கவே இல்லை, அது அந்த கருமத்துல. ஏய் அது இங்க வந்துச்சுடா, அப்படியா? எல்லா ஷோவும் ஒரே ஷோ கதை கண்ட மணிக்கு போட்டுருந்தானடா, பார்க்க முடியலடா அந்த படம், விட்டேன்டா. ஆனா இல்ல, பாரடைஸும் இதே பேட்டர்ன் தான், ராவா இருக்கும். ஆனா பாரடைஸ்ல வந்துட்டு 18+ இது இல்ல, அதான் வயலன்ஸ் இது இருக்கு, அதான் ரொம்ப ஃபைட் சீன்ஸ் அதுல எல்லாம் இருக்கும். வைலன்ஸ் அதிகமா இருக்கும். பாப்போம். ஆனா பாரடைஸுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்குடா, அனிருத். டாக்ஸிக்ல இல்ல. இல்ல அவன் டைரக்டருமே ரொம்ப இதுவான அவன்.
சும்மா ஒரு சீன் ஓகே எல்லாம் பண்ணிட்டு போயிடும். டிசில அனிருத் ஒரு வேலை பார்த்தான் பாரு, இன்னைக்கு வரைக்கும் ஸ்பாட்டிஃபைல கேட்டு உட்காந்துக்கிறேன். டிசியா ஆமா நல்லா இருக்கா படம்? டிசில அனிருத் செம்ம இருக்கு. இவனை 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 பச்சை திட்டலாமா வேற எப்படி திட்டலாம்? அலெக்ஸ் ப்ரோ நல்லா இருக்கா கலரு படம் டாக்ஸிக்கு? ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ, பாத்துறாதீங்க ப்ரோ. வேலைதான் பாக்காதன்றது கலரு ஒரு விதி இல்ல அப்படி அதான் இல்ல லிட்டில் ஆர்ட்ஸ் மாதிரி ஏதாவது படம் இருக்கான்னு தானே கேட்டேன் உங்ககிட்ட, தெரியுங்களா? ரீசெண்டா எதுவும் வரலடா. தெரியுமா? இல்ல ஏதோ ஒண்ணு வருதுன்னா பாரு, அப்படி இல்ல பேபின்னு ஒரு படம் இருக்கும், அதை பாரு, ஜாலியா இருக்கும். அது என்ன படம்? அது எப்போ ரிலீஸ் ஆச்சுடா, 2 இயர்ஸ் ஆச்சுடா அந்த படம் ரிலீஸ். ஆனா அந்த படம் கேவலமா இருக்கும்டா அந்த படம், கேவலமா இருக்கும்டா அந்த படம். பேபி நல்லா இருக்கும்டா. டேய் அது பாருடா. டாக்ஸிக்கா இருக்கும்டா அது. டேய் அலெக்ஸ், பேபிலாம் இல்ல, பேபிலாம் அந்த பாத்து மிடில் டேய் கிளாஸ் இல்ல இல்ல அம்பாயி baby பாத்திருக்கியா? baby இரு படம். இரு இரு, ஒரு நிமிஷம். யார் அந்த படம் பார்க்கணும்னு கேட்டது? பேபி படம் யார் பார்க்கலாம்னு சொன்னது? யார் கேக்குற படம்? அலெக்ஸ் கேட்டான். கலருக்கு பேபி பிடிக்குமா? கலருக்கு பேபி பிடிக்கும்ன்றது, பேபி கலர் பிடிக்குமான்னு தெரியல, அது வேற விஷயம். அத வந்து இல்ல யாரு கேட்டா படம் பார்க்கறதுக்கு நீங்க இல்ல செலக்ட் பண்ணீங்க யாரு? தயவு செய்து படம் நான் தான் கேட்டேன், லவ்வே இன்ஃப்ளூயன்சர் தான் கேட்டேன். டேய் சத்தியமா லவ்வே பண்ண மாட்டேன். மோளை எவ்வளவு பார்த்தாலும் காண்டாயிடுவேன். பேபி விட்டுரு, படத்தை பேபி பார்க்காத. படமா லவ் பண்ண மாட்டேன், அது டாக்ஸிக்கான படம் அது. சரி விடுங்க, நேத்து தான் மிடில் கிளாஸ் அப்பாயி பார்த்தேன். ஏய் ஏதோ ஒரு படம் அது பார்க்கணும். நானிதா. முதராத்திரி ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? புது படம். பாக்கல. ஓடிடியில் வரும்போது பார்ப்போம். ஆனா உண்மையை சொன்னா மொதராத்திரின்னு டைட்டில் வச்சவங்களாம் நல்லா தான் படம் எடுக்கிறானுங்க. படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ, லவ் ஸ்டோரி. அதான் டீசெண்டா தான் எடுத்திருக்கான். ஆனா டாக்ஸிக்னு வச்சுட்டு இவன் வர்ற பாடுக்குது பேரு. ஐயா அலெக்ஸ், இல்ல ஐயா உண்மையாலே ஒரு நான் நிமிஷம். சில விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இல்லடா, தியேட்டர்ல டேய், வச்சே ஒரு நம்மள காலி பண்றது, இல்ல அடிக்க உங்களுக்கு மாட்டானுங்க, குத்த மாட்டானுங்க, படத்தை பார்த்தாலே செத்துருவானுங்கன்ற மாதிரி. உங்களுக்கு புரிய வைக்க ஒண்ணு சொல்றேன். தெரி படத்துல 10 ஆக்ஷன் சீன் இருக்குதுன்னு இவன் சொல்லியிருப்பான் அட்லி. அதை ஏன் சொல்றேன்னா பல இன்டர்வியூ ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு டாக்ஸிக் பார்த்துட்டு ஒன்று சொன்னான், 12 18+ சீன் மேட்ரு சீன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ, அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்கு, போகாதீங்க. அதான் இல்ல ஐயா, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பண்டிகையை கொண்டாடுங்கள. படத்தை இல்லடா அலெக்ஸ், அதுல ஓவர்ஸ்ல தான் டியூரேஷன் அதிகம், நம்ம இதுல டியூரேஷன் கட் பண்ணிட்டான். இல்ல அது ரொம்பலாம் கட் பண்ணல. இல்ல படத்தை எடுத்தது ஒரு பொம்பளை, படம் தான் ஃபுல்லா இப்படிதான் எடுத்திருக்கானுங்க. டாக்ஸிக்கா படம் பேரும் டாக்ஸிக். இதுக்கு ஏதாவது ஃபெமினிஸ்ட் ஏதாவது ஸ்கிரீன் பிளே பை எஸ் இல்ல, டைலாக்ஸும் எஸ் இல்ல. கதை தான்டா இவன். இல்ல கதை தான் இவன் எல்லாத்துலயுமே இல்லடா. இல்ல எல்லாத்துலயுமே அது நடிகை தான் எடுத்திருக்காங்கல்ல. இல்ல அவங்க எடுத்தது அவங்கதான், அந்த மலையாள நடிகை தானே. ஆமா அவங்கதான் எடுத்தாங்க. கீத்து மோகன்தாஸ் இன்டர்வியூ நீ பாத்துட்டா கேஜிஎஃப் இல்ல ஒரு நிமிஷம். கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டு அவன் இன்வால்வ்மென்ட் இல்லாம இருக்கும். அவன் இன்வால்வ்மென்ட் வெறும் ஸ்டோரி இல்ல ப்ரோ, இந்த படத்தை ஷூட்டிங்ல நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும். ஒரு கதை சொல்றேன் உங்க எல்லாருக்கும். அலெக்ஸ், படத்தோட கோ ப்ரொடியூசர் யஷ், படத்துல ஸ்டோரி அவன்தான், டைலாக் அவன்தான். ஒரு நிமிஷம். கேஜிஎஃப் முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு கதை சொல்லுவான்டா, ஒரு ஃபுல் கதை சொல்லுவான். ஒரு படத்தோட இது, அது எந்த படம்னு யாருக்குமே தெரியல அந்த டைம்ல. புரியுதா? 2022 முடிச்சிட்டு அந்த டிசம்பர் டைம்ல எல்லாருக்குமே யாருக்கும் தெரியாதுல்ல அப்பன்னு. அவன் சொன்ன அந்த கதை தான் டாக்ஸிக். வேணா அந்த வீடியோ கூட எடுத்து போடுறேன். அவன் அந்த கதை எழுதி ரெடியா வச்சிருந்தான். அப்பதான் இந்த ஆன்டி போருது. ஆன்டினா யார்? அந்த டைரக்டர் பூந்து நான் எடுக்கிறேன், நான் வேற மாதிரி எடுக்கிறேன், அனிமல் மாதிரி எடுக்கிறேன்னு பார்த்தா நல்லா எடுத்துருக்க போன். 4 வருஷம் கரியர் டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டான். இல்ல யாஷ் இப்ப என்ன தெரியுமா பண்ணிக்கணும், இந்த டாக்ஸிக் படத்தை அவன் பண்ணாம வேற எதனா ஒரு நார்மலைஸ் படம் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு திருப்பி வந்துடும். அப்புறம் கூட படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது வேற மாதிரி. படம் பண்ணும் போது இந்த லுக்ல இன்னொரு படம் பண்ணிருக்கலாம் ப்ரோ சைடுல. ஆனா அலெக்ஸ், ஆனா அவனோட அந்த அப்பீரன்ஸ், அவனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் அந்த கதைக்கு அவனுக்கு யாஷுக்கு என்ன ஒரு நம்ம எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல இவரு நடிச்சிருக்க தேவையில்ல, அதான் பாவம். ஒரு நிமிஷம். இல்ல யாஷ் ஹீரோ மெட்டீரியல், அவன் மாசு. ஆனா இந்த டைரக்டர் பொம்பளைக்குது
என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிச்சு. அலெக்ஸ் அலெக்ஸ் அவங்க ப்ரோ, இன்டர்வியூ அது நீ அந்த பாத்தியா டைரக்டர் பாக்கலையா? அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அதாவது நான் கதை என்ன ப்ரொடியூசர் கிட்ட சொன்னனோ அது படத்துல வராதுன்னு நான் அப்பயே ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டேன். இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கு தெரியுமா? இல்ல இதுல யாஷிகான் டேரக்டர் பொம்பளையும் நிறைய சண்டைலாம் நடந்துக்குது. எனக்கு ஏன்னா அதான் சொல்றேனே, அவன் கேஜிஎஃப் முடியும் போதே அந்த கதை சொல்லிட்டான், நான் இதான் எழுதியிருக்கேன்னு. அவன் எழுதுனதை எடுத்துன்னு போய் எவ்வளவு கேவலமா எடுக்க முடியுமோ எடுத்து வச்சிருச்சது. மேட்டர் சீன்ஸ் இது அதிகமா. அலெக்ஸ் ப்ரோ, அந்த லேடி வந்து நல தமயந்தி மூவில ஆக்ட் பண்ணவங்க தானே? ஆமா 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 டைரக்டர் அந்த ஆண்டி தான். அதேதான் என்ன இது கீத்து படம் மோகன்தாஸ். அதான். ஆமா, நல தமயந்தி. ஆனா மாதவன் கூட எனக்கு நடிச்சிருக்கோம். இல்ல ப்ரோ, இப்போ நீங்க படத்துல இப்படி எடுத்ததெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்படி பாக்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டானுங்க. படம்னா இப்படிதானு கதை மட்டும் அவன் யாஷ் சொன்னது எடுத்திருந்தா கூட எனக்கு கேட்டா நல்லா வந்திருக்கும். ஏன்னா யாஷ் சொன்னது வந்துட்டு அந்த வீடியோ கூட சில பேர் யாரும் யூடியூப்ல போட்டா கூட தெரியும். அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அந்த கதையை. ஆனா யாருக்குமே அப்ப தெரியல. அது நான் நாளைக்கு கூட எடுத்து போடுறேன். இது அவன் சொன்னதை எடுத்தா கூட பரவாயில்ல. இது இந்த அம்மா தான் போயிட்டு நான் புழுத்துறேன்னு ஏதோ போயிருக்கு. அக்கா வந்துட்டு நயன்தாரா முதல்ல கேஸ்டிங் என்னடா இதுன்னதான். அக்கா நயன்தாரனா சாவர சீன் ஏதோ வந்து பார்த்தேன். ஃப்ரெண்ட் எடுத்து அமிச்சம் தான் அந்த சாவர சீன். இது சிரிப்பு தான் வருது. சரி 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 செத்து போன்ற மாதிரி தான் இருக்குது சாவு. அதுல என்ன ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த படத்துல நயன்தாராவை தான் கௌரவமா காட்டியிருக்கானுங்க. அதான் உண்மை. நான் எதிர்பார்க்கல. இல்ல படத்துல அதான் பிரச்சனையே. நீ நயன்தாராவை இப்படி காட்டினதும் கூட நயன்தாரா சாவடிக்கிறது இது புரியவே இல்லை. முதல்ல நயன்தாரா செத்தா எந்த இண்டஸ்ட்ரி ஆலும் உனக்கு? தமிழ, கேரளா, மலையாளமா, இந்தியா? ஒரு ஆக்டர் இருந்துச்சு, அவளை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்கடா படத்துல. யோமா ஒரு சும்மா இல்ல வில்லி மாருடா சும்மா இது. அது என்ன பிரச்சனைனா எஸ் டச் பண்ணல, அதான் பேசல நான். டேய் அமைதியா. ருக்மிணி கைரவ மட்டும் ருக்மிணி கேரா அப்புறம் இன்னொரு ஹீரோயின்டா. 3 ஹீரோயின். தாரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பயங்கர ஒன்னும் இல்ல 3 ஹீரோயின் கூடயும் பயப்படல. அதான் இந்த மாதிரி இருந்திருக்கு. அதுல நயன்தாரா வந்துட்டு அக்கான்றதுனால ரோல வந்து தாராவை பண்ண வச்சிருக்கலாம், இன்னும் மஜாவா இருக்கும். அதான் நீ கம்மனு நீ என்ன பண்ண பேச முடியுமோ பேசு. வரும். ஆனா இதுல நான் நோட் பண்ணடா. இல்ல மாமே, நயன்தாரா ஹேட்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல. எனக்கே நயன்தாரா பிடிக்காது. அதுக்கெல்லாம் சாவர சீன்லாம் சிரிப்பு தான்டா வந்துச்சு. ஏன் முதல்ல நயன்தாரா இந்த படத்துக்கு நயன்தாரா பாக்கும்போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் நயன்தாரா பாத்துட்டு பிடிக்காது. சொல்றத பார்த்தா நீங்க எல்லாம் தியேட்டர்ல கண்டிப்பா விக்னேஷ் சிவன் அழுவாயா இந்த படம் பார்த்தானா? ஐயா முதல்ல சரி இப்போ ஒரு நிமிஷம், இங்க ஸ்பீக்கர்ல இத்தனை பேர் இருக்கிற நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ டைரக்டரா இருக்க, ஒரு இப்போ ஹீரோவுடைய அக்காவை வந்துட்டு சுடணும், அவங்க சாவுறாங்க. அந்த சீனை ஏதாவது எமோஷனலான ஒரு ஹீரோயினோ இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல, ஏன் சாய் பல்லவி செத்தா கூட அழுவானுங்க. யாராவது வந்துட்டு சரி சாய் பல்லவி அக்காவா சரி இல்ல சீனியர் ஆக்டர் யாராவது போடுறதா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? உனக்கு நயன்தாரா மட்டுமா இருக்குது? ஒரு பேர் போட்டுருக்கலாம். அப்படி கிடையாது அலெக்ஸ். அந்த சீனை கன்சியூம் பண்ணது தப்பா பண்ணிட்டானுங்க. அந்த இடத்த சும்மா திரும்பி வைக்கணும்னு வச்சுட்டானுங்க. அது வேஸ்டா வச்சு. அது வந்து வேற இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கப்பல்ல கட் பண்ணி யாஷை காட்டுவானுங்க. இங்க நயன்தாரா வராது. நான் நினைச்சேன் சரி வரும்போது சுற்றுவானுங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் அந்த மூவில உங்களுக்கு நயன்தாரா சீன் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. அதான் இல்ல ஒரு நிமிஷம் ட்ரிபிள் இல்ல அப்படி சொல்லடா. ட்ரிபிள்னு சொன்ன மாதிரிதான் இப்ப நான் சொல்ல வந்ததே. அதான் அவ்வளவு பெரிய செவுத்துல அந்த தம்மா தூண்டு ஓட்டம் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? செவரே அங்க விரிசல் விட்டுதான் கிடைக்குது. இல்லடா அலெக்ஸ், நீ நயன்தாரா பத்தி சொல்றதுனால அந்த சீனை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நயன்தாரா தெரியல. இதுக்கு அடுத்து இன்னொரு படம் வருது. அது என்னது? அந்த நயன்தாரா தூக்கி ஓரமா கவின் வாழ்க்கைய நாசம் பண்றாதீங்கடா. அந்த படத்துக்கு எப்படி ப்ரோமோட் பண்றீங்க பாரு. ஒரு நிமிஷம் இல்ல, இங்க இருந்து கேட்க முடியல. என்ன சொல்லுது அந்த டைரக்டர்? அவன் என்ன சொல்லிருக்காங்க, நான் சம்திங் எடுத்தேன், சம்திங் எடிட் பண்ண, சம்திங் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இதுனா, நான் படிச்சுட்டு வந்தேன் ஆனா கதை எழுதுனேன். அந்த கதையை கூட நான் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொன்னது வேற, எடுத்தது வேற, எடிட் பண்ணது வேற, வெளியில விட்டது வேறன்ட்டு.
50% இவன் தானா எஸ் தானா டைரக்ட் பண்ணாப்லையாம் அந்த இல்ல நிறைய ப்ரோ, இல்ல ப்ரோ படத்தோட போஸ்டர்லயே போட்டிருக்காங்க ப்ரோ, எஸ் தான் ஸ்டோரி டைலாக்னு. அவன் தான் கோ ப்ரொடியூசர் வேற படத்துல, ஐயா மான்ஸ்டர் முதல்ல மீடியா. ஒரு நிமிஷம், அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் சொல்லிட்டான் கதையும் ஸ்டோரியும் நான் தான் எழுதியிருக்கேன்னு. ஆனா சீன்ஸ் எல்லாம் இவ தான் பண்ணிருக்கா. நைஸா அத இவளை வந்துட்டு ஸ்டோரியும் சேவ் பண்ணாலே பண்ணும். முடிஞ்சு போச்சுலாம். ஃபுல்லா வந்து அந்த 3 சொம்பு மேலதான் அவனுக்கு கண்ணே இருந்திருக்கு. புரியுதா? இல்ல ப்ரோ, நீங்க நான் அந்த வீடியோ அனுப்புறேன். அவன் கிங் இந்த ப்ரோ, மாதிரி ஒரு நிமிஷம், கிங் அவன் ப்ரோ, கேவலமா எழுதல இந்த மாதிரி. உங்களுக்கு சொல்லுப்பா. புரியல. இந்த ஐஸ் மேன் ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அத வேற அவன் குத்துவான் இல்ல, உண்மையாலே அப்பங்காரனை போட்டு தள்ளிட்டான் தானே நினைச்சீங்க. அதுவும் 2-3 தடவை வேற காட்டுவாங்க அத. ஐயோ ஆமா உங்களுக்கு ஆமா ஒரு நிமிஷம் டேய் இரேன், புரிய வைக்கிற மாதிரி ஒன்று சொல்றேன். எந்த படத்தை சொல்லலாம்? அஞ்சா வேணாம், அது கேவலம். அது அதெல்லாம் என்ன இருக்குது வேற? அண்ணாத்த டேய் ஒரு ரக்கடான ஒரு இது சொல்லு, ரவுடி ஏதாவது ஒரு கதை. ஒரு ரக்கடனாரான மொட்டை ராஜேந்திரன். வேதாள கணேஷ். டேய் நான் வேற ஏதாவது சரி இப்போ லியோ தாஸ். அது சொல்லலாம்டா, எனக்கு நான் மைண்ட தான் வந்தது. ஆனா வேணாம், அது நான் சொல்ல போறது தப்பு. வேற ஏதாவது சொல்லு. நமக்கே சிரிப்பு வருது. சரி வெறுப்பாலடி நான் லோகேஷ் கனகராஜ். சரி, இல்ல மார்க்கோவே எடுத்துக்கிறேன். மார்க்கோ. இப்போ மார்க்கோ கதை எல்லாருக்கும் ஏய் தெரியும். இரு இல்ல, மார்க்கோ மார்க்கோ இல்லடா, கதை இன்னொரு எனக்கு படம் தெரியாது. இருக்குடா. இரு அனிமல் படம் சொல்லு அலெக்ஸ், அனிமல் படம். ஏய் அனிமல் இல்லடா, ஹிந்தி படம். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க அங்க, அந்த படம்டா. கில்ல அந்த நல்ல கில்லு ட்ரெயினை படமா? ஹைஜாக் கில்லு நல்ல படம். அந்த கில்லா? ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டு கில்லு நல்ல படம். வேற மாதிரி இல்லடா, அது படம். வேற. இப்ப நான் சொல்ல வந்தேன்னா, இப்ப மார்க்கோ படத்துல 18+ சீன் ஒரு 12 வித்தனத்துக்கு அதுதான் டாக்ஸிக். ஆனா 18+ சீன் எல்லாம் டாக்ஸிக் வைக்கணும்னு சொல்லிதான் இவன் யாஷ் வைக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டான். அந்த டைரக்டர் பொம்பளைக்கு வந்துட்டு அலெக்ஸ், எஸ் மேல இந்த படத்துல ஒரு தப்பு இருக்கு. அவன் 18 சீனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கலாம். சரிடா, இப்ப என்னன்ற அதனால first வச்சது half பிரச்சனை இல்ல, entertainment, கதை second பிரச்சனை half உங்களுக்கு. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன். அதுக்கு டைரக்டர் எடுக்க தெரியல. நீங்க ஒண்ணும் இல்ல, அவன் பேட்டி போய் பாருங்க. டைரக்டரை மட்டுமே சொல்லாத. நீ டைரக்டரா அந்த ஆன்டியை தப்பிக்க வைக்காத. அந்த ஆன்டி மேல அவ்வளவு குறையுது. நீ ஆன்டியை தப்பிக்க வைக்கிற ஆன்டி ஹீரோ நீ. அவன் யாஷ் என்ன கதை சொன்னான் தெரியுமா? 4 வருஷம் முடியும் அவன் பேட்டியில சொல்லியிருந்தான்டா. அது கேட்கும் போதே நல்லா தான் இருந்தது. அந்த கதையில இந்த மாதிரி மேட்டர்லாம் வராது தெரியுமா அவன் சொல்லும் போது. ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம். அவன் சொன்ன கதையில இதெல்லாம் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் வில்லன்ஸ் இதெல்லாம் நடக்குது. கூட அந்த அக்கா சென்டிமெண்ட் சொன்னான், கூட அந்த பையனும் சொன்னான். இததான் அவன் சொன்னான் கதை. அதான் சார், நீங்க ஒரு ஆண் அழகன் அவெல்லாம் சொல்லியிருப்பா. புரியுதா? நீங்க இந்த மாதிரி நடிங்க கூட. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அனிமல் காட்டிருப்பாங்க. அனிமல் ஹிட் ஆயிடுச்சுல, ஆல்பா மெயில். ஒரே ஒரு எனக்கு அந்த ப்ரொடியூசரோட மைண்ட் செட் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவில நாசமா போன எடுகட்ட பயிரடா. சல்லி இல்ல, கேவியன் மாப்பிள்ள எப்படி இருந்திருப்பானா? டே மாமான்னு இடி விழுந்த மாதிரி என்னமோ கேவியன் தான் பிளான் பண்ணி படத்தை பிளாப் ஆக்கிடுவானோ. மாலிவுட் டைம்ஸ் படம் பாத்தியா? ஆனா இல்ல கேவியன் பாத்துட்டு சொல்றப்போல நம்ம திருக்கண்டா வர்றா பறக்குறோம். இல்ல ப்ரோ, இந்த படம் வந்து வரக்கூடாதுன்னு எஸ்ஏ சொல்லியிருக்கா. இப்ப வேணாம், ரீஷூட்டிங் பண்ணலாம் 1 வருஷம் கூட. படம் பார்க்க எடிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அப்ப கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல தான் இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் பார்ட்னர் இந்த படத்துல, புரியுதுங்களா? அதனால இந்த படத்தை கொண்டு வந்தது. இல்லைன்னா இந்த படத்தை எந்த டைம் இறக்க விட்டுருக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, முதல்ல ரீஷூட்னு எல்லாம் இன்னைக்கெல்லாம் சொல்லிடுறீங்க. ஓப்பனா சொன்னா இப்ப ஜெயிலர் வந்துட்டு திரும்ப ரீஷூட் போறதுனால எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு 50 கோடி வந்துட்டு ஒதுக்கணும். அந்த தம்மா தூண்டு மயிர் படத்துக்கே வந்துட்டு இவ்வளவு ஒதுக்குறாங்கன்னா, டாக்ஸிக் தனியா செட்டு போட்டு எடுத்த படம் இது. ஜெயிலர் மாதிரி நீ தெருவுல எங்க வேணா நடந்து வா, நான் எடுத்துக்கிறேன்னா அது எடுக்கலாம் படம். டாக்ஸிக் அது அதான் வேற ஏதோ ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதை இது பண்றானுங்க. அதான் தெருவுல நடக்கிறவனுக்கே 50 கோடி ஒதுக்குறானுங்க. புரியுதா? வேற ஏதாவது பண்ணோம் அப்படின்னு. இல்ல ப்ரோ, இந்த ஆமப்பூ இந்த வீடு உருப்படாதுன்னு சொன்ன மாதிரி விக்னேஷ் சிவன் அவன் பீடங்க. விக்னேஷ் சிவன் எல்லாம் 1ஆம் நம்பர் பீட மேல பீட. பிரதீப் ரங்கநாதன் கேரியரை முடிச்சு விட்டான். ராஜா மாதிரி இருந்தா பிரதீப் ரங்கநாதன் படத்துல. ஆனா இல்ல பிரதீப் எவ்வளவு இன்டெலிஜென்ட்னா எல்ஏகேவை நிறுத்தி டியூட ரிலீஸ் பண்ண வச்சான். அப்ப யோசிச்சு பேரு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் டியூடு வந்துட்டு மோசம்னு. அவன் மைண்ட் புரியுதா? அவன் கரெக்டா யோசிச்சு
இருக்கான். டியூட விட எல்லைக்கு கேவலமாகுது. புரியுதா? நீ டியூட 1000 திட்டினாலும் அது ஓடும் அவனுக்கே தெரியுது. ஆனா எல்லைக்கெல்லாம் இது கதை டீசெண்டா இருந்தாலும் ஓடாதுன்னு அது அவனுக்கும் தெரியும். அந்த படம் சீமான் நடிக்காமலே இருந்திருக்கலாமே, அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணி படத்தை இருக்கு. இல்ல அவன் விக்னேஷ் கமிட் ஆன இப்போ டைம் வேற இப்போ ப்ரோ. அந்த லவ் டுடே விக்னேஷ் முடிச்ச கையோட கமிட் ஆன ஆனா படம். இதுல அந்த இல்ல 7 டேய் ஸ்கிரீனா இல்ல 7 ஸ்கிரீன் அனுப்பிச்சிருப்பான். அதான் வேற யாரு நம்பால் தான் லலித். இது படம் 100 கோடி. சிறை நல்லா போச்சு, இல்ல அந்த மாதிரி இதுவும் இல்ல போக நினைச்சிருப்பான். படம் 100 கோடி வந்துருன்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பாப்புல. ஆனா 60 தான் வந்துச்சு. விக்னேஷ் சிவன் ஆல்ரெடி அவன் எடுத்த படமே உனக்கு சரியா போடல. அவன் ஒரு சைக்கோடா. அவன் விக்னேஷ் சிவன் ஒருத்தன் நல்லா இருந்தா அவனை பிடிக்கும். அவனை காத்து கூப்பிட்டு வச்சு வாக்கல 2 அறுக்கிறதா. காதல்னு ஒரு படம் ஆனா எடுத்தானே, ஒரு நிமிஷம் இதே ப்ரோ. இல்ல சன்ஸ்கிரீன் தானே விக்னேஷ் சிவன் கீழ. அவன் ரீசெண்ட் இன்டர்வியூல ஒண்ணு பேசுனது சிரிப்பு வந்துச்சு. என்னன்னா, போடா போடி துப்பாக்கியோட விட்டேன். அந்த துப்பாக்கியில படத்துல 12 மேன் ஷூட் அவுட் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் சுட்டது 12 பேர் இல்ல 13. 13வது சிரிப்பு வந்துச்சு அது கேட்கும்போது. பைத்தியம். ஆனா உண்மையிலே வந்து அவன் விக்னேஷ் சிவனே தப்பு பண்ணா தப்பு ஒத்துக்கிற ஒரு ஆள் தான். டேய் அவன் அவன் பெரிய ஒத்துக்கிறது தப்பு இல்ல. பண்ணிருக்கான்டா. முதல்ல நயன்தாரா கல்யாணம் பண்ணி பெரிய தப்புடா அவன். bro, அதை ஒத்துக்க நீனே சொல்றான் ஏதோ அவனை. ஏதோ இது இன்ஸ்டாகிராம்ல நீ கத்திக்கிறே நயன்தாராவை இதுக்கு கம்முனு மேல இரு. படம் லைஃப்ல எடுக்கணும்னா நடந்த உங்களுக்கு பெரிய இந்த படம் தானே விஷயமே எடுக்கணும்னு அதுதான். சொல்லிட்டு ப்ரோ போட்டான். தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அவன் வந்து பிளாக் பஸ்ட்னு கொண்டாடினாலும் ப்ரோ அவன் எப்படி ஒத்துப்பான்? கிங் ஆஃப் சென்னை அது உள்ள தானா வைக்குமாறு சேர்ந்த முதல்ல. கூட்டம் பைத்தியக்காரன். ஓகே தான், படம் பார்க்கலாம். தானா ஆனா சேர்ந்த டிஎம்கே கூட்டமா? காரன் டிஎம்கே காரன் கலநாடா போய் கதற மாதிரி இவன் இந்த இசை வெளியிட்ட விழா இல்லைன்னா இந்த ட்ரெய்லர் வெளியிட்ட விழால போயிட்டு இவன் கதறான். யாரு ப்ரோ விக்னேஷ் சிவனே இவனுக்கும் இந்த படத்துல டைலாக் எழுதிருக்கான் தெரியுமா தத்தி உங்களுக்கு? தத்தி தமிழ் டைலாக் ஃபேமிலிக்கும் விக்னேஷ் சிவன் தான். மிகப்பெரிய எது இது இருக்கு. டாக்ஸிக்கா? ஆமா, விக்னேஷ் சிவன் தான் தமிழ் டைலாக். அட தெரிஞ்சிருந்தா நான் போய் பாத்துருக்கவே இல்ல மாட்டேன். இல்ல அட புறம்போக்கு. இல்ல மயிறு மாதிரி இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் அந்த பெரிய மயிறு யாரா இருக்கும். இந்த மூதேவி தான். இது எப்படி இருக்குதுன்னா, அவெஞ்சர்ஸ் படத்துல வந்துட்டு அவெஞ்சர்ஸ் படத்தை இங்க டப்பிங் பண்ணும்போது விஜய் சேதுபதி பூந்தாம்பரு அயன்மன் ரோலு ஐயோ அது பெருமக்கள் அந்த ஆனா மாதிரி. அலெக்ஸே எனக்கு வந்து என் பையன் சொன்னான், அவெஞ்சர்ஸ்ல வந்து விஜய் சேது பேசியிருக்காங்களா டாடி. என்ன டாடி? நான் சொன்னேன், உனக்கு தயவு செய்து போய் பாக்கதான் பாடுறேன். இல்ல வேணாம் டாடி, நான் பாக்கல, ப்ரோ எனக்கு பிடிக்கல. ஒரு நிமிஷம் ப்ரோ. உங்களுக்கு ஒரு இல்ல இன்ஃபுளுசர் உங்களுக்கு ஒரு இனிய அப்டேட் தரேன். இந்த டூம் ஸ்டே படம் வருது, அதுக்கும் தமிழ் டப்பு விஜய் சேதுபதி தான். எல்லாம் நல்லா நலமா இருங்க, தியேட்டர் போங்க. டேய் நான் தமிழ்லயே பார்க்க மாட்டேன் வாய்ப்பு இல்ல. என்னைக்குமே. டேய் நான் என்னைக்குமே ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் பார்ப்பேன். இந்த கன்னடால பார்க்கலாம்னு நான் யோசிச்சேன். ஆனா அது டப்பிங் வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி ஒத்துக்க மாட்டான் இந்த தடவை, கவலைப்படாது. ஆனா இல்ல தமிழ் சினிமாவை அலெக்ஸ், தமிழ் நடிகர் நான் நான் சொல்றேன் இன்ஃபுளுசர் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் தமிழ் சினிமாவை தமிழ் நடிகர்களால காப்பாற்ற முடியாது, எஸ் தான் வந்து காப்பாத்துறாருன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்களாடா டே. அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. அப்படிலாம் இல்ல ஒரு. ஏன்னா இந்த படம் அப்ப ட்ரைலர்லயே தெரியுது இது உருப்படாதுன்னு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நிமிஷம் இல்ல கிங்க, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவு. நான் நாளைக்கு லீவுன்றது ஃப்ரெண்டு கிட்ட